மக்களே, இஸ்ராயல் வந்து ஒரு பெரிய பிளானோட தான் இருக்குங்க. நேற்று வந்த நியூஸ் உங்களுக்கு அயத்துல்லா கமினே அவர் வந்து சுப்ரீம் லீடர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கூடவே வந்து நிறைய பேர் வந்து அவர் கூட இறந்து போயிருக்காங்க. யாருன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஆர்ம்டு ஃபோர்ஸ் சீஃப், செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் கவுன்சில், அவங்கெல்லாம் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து தேரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில் வந்து மீட்டிங்காக போயிருக்காங்க. அண்ட் கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெல் பிளான்டு தான். இப்போ வரைக்கும் ஈரானோட டெத் ரேட் பார்த்தீங்கன்னா 200+ங்க. ஸோ இமேஜின், அதில் 100 பேர் வந்து ஸ்கூல் குழந்தைங்க. ஈரானோட மிசைல் லான்ச்சர்ஸே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்காங்க இஸ்ராயல். ஸோ மிசைல் வந்து லான்ச் பண்ணது இல்லைங்க, ஸோ லான்ச்சர். ஸோ அதையே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ராயலோட டெத் கவுண்ட் வெறும் 9 people தான். 9 people are killed and 20+ are injured நினைக்கிறேன். ஸோ ஈரான் பண்ண ஸ்ட்ரைக்கில் இஸ்ராயல் அஃபிஷியல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து 2500 டார்கெட்ஸ் வச்சுருக்காங்களாம். 2500 பிளேஸுக்கு மேலே தாக்க போகிறாங்களாம். இஸ்ராயலும் யூஎஸும் வந்து டோட்டல் கண்ட்ரோல் வந்து எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஈரான் மேலே. இதில் வந்து பாதிக்க போகிறது பொதுமக்கள். எதுக்காக ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சாச்சும் ஏதாச்சும் ஐடியா வருதா? இவங்க வந்து ட்ரூவாக அவங்க கண்ட்ரியை லவ் பண்ணி இவங்க கண்ட்ரியோட மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்களா, இல்லை வேறு ஒரு விஷயத்துக்கு போராடுறாங்களா? கமெண்ட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள்.